அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரசி அறுசுவையின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னன்னா, வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. டுடே நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மேகி ஸ்ப்ரிங் ரோல். நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மேகி ரோலை வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு மேகி பேக்கெட்டே போதுங்க. ஆனால் என்னோடய குழந்தைங்களுக்கு சேர்த்து பண்ணுறதுனால நான் 2 மேகி பேக்கெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம மேகி பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. 1 கப் மேகி பேக்கெட்டுக்கு 1.25 கப் தண்ணி சரியாக இருக்கும். நான் 2 மேகி பேக்கெட் எடுத்தனால 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மேகியோட மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், சமையல் எண்ணெய். மேகியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும். மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் போல் மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு. இதை நல்லா கலந்துக்கோங்க. 1 கப் மைதாக்கு 1.25 கப் தண்ணி சரியாக இருக்கும். எந்த வித லம்ஸ்மே இல்லாமல் நல்ல ஸ்மூத் பேட்டராக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து ஒரு குழிக்கரண்டி போல் பேட்டர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம ஷீட் ஓட்டுறதுக்காக. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். கடாய்க்கு பதிலாக நீங்கள் இட்லி குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய பிளேட்டாக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். 1.5 குழிக்கரண்டி மட்டும் ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஆப்பத்துக்கெலாம் சுற்றுவோம் பாருங்கள், அதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமான மாவு சேர்த்துறாதீங்க, அப்போ உங்களுக்கு ஷீட் தின்னாவே கிடைக்காது. அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதை உள்ளே வச்சிடுறேன். இப்போ லிட் போட்டு மூடி வச்சிடலாம். சரியாக 1 நிமிஷத்தில் நம்மளோட ஷீட் சூப்பராக ரெடி ஆயிடும். இதை எடுக்கும்போது பார்த்து பத்திரமா எடுங்க. எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறமா நான் ரன்னிங் வாட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நார்மல் பச்சை தண்ணி தாங்க இது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா நம்ம 4 விரலை வச்சு அதோட ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷீட் அழகாக வெளியே வந்துடும். ஷீட் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு சரியாக 6 ஷீட் கிடைக்கும். மேகியை ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரோல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நான் கீழே பிளேட் கவுத்திட்டு அது மேலே ஒரு ஷீட் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஸ்டஃபிங்க்கு மேகி வைக்கிறேன், ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே டாப்பிங்க்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. மிளகுத்தூள் அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து அது மேலே தூவி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டே 2வது ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள எட்ஜு, அந்த பக்கம் உள்ள எட்ஜு. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ மைதா பேஸ்ட்டை ப்ரஷ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 டைம் 2 டைம் ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள் நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லா ஷீட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஷீட்ஸ் எல்லாமே பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. நான் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணிட்டேங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ரோல் பண்ணும்போது எப்பயுமே ஃப்ரை பண்ணுறது டபுள் ஃப்ரை பண்ணணுங்க. அப்படின்னா ஒரு தடவை இப்போ நான் சேர்த்துட்டேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் 2 ஷீட் சேர்த்துட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணிட்டு வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மறுபடியும் எண்ணெயை சூடு பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களோட மேகி ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரிங் ரோலுக்கு சைட் டிஷ்ஷாக மயோனைஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், க்ரீன் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதை பார்த்த உடனே நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ரசிங்க, நீங்களும் சமைச்சு ரசிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.